இவ்வளோ நல்லா சாஃப்டாக டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள். வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற vlog என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரைடே ரொட்டீன் பார்த்திங்கன்னா 9:30க்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் எப்போயுமே ஃப்ரைடே பார்த்திங்கன்னா முதல் நாளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு காலைல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் டிஃபன் பண்ணையில். இன்றைக்கி வந்து 9:30லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா சட்னி எல்லாம் பார்த்திங்கன்னா நான் நேற்று பார்த்திங்கன்னா 2 சட்னி வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ அதனால் சட்னிகள் வந்து கொஞ்சம் நிறைய இருந்துச்சு, கொட்டுறதுக்கும் மனசு வரல. ஸோ அதனால் காலையில் டிஃபன் பண்ணிவிட்டு முதல் நாளே மாவு ஆட்டி வச்சுருந்தேன். காலைல ஆனால் டிஃபன் பண்ணிவிட்டு சட்னியை வச்சு எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக அடுப்பெல்லாம் தொடச்சிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி காலையில் டிஃபன் பண்ணி எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதே மாதிரி துணியும் பார்த்திங்கன்னா 2 நாளாக துவைக்கலை. வாஷிங் மிஷின் இருந்தாலும் நான் கையில் தான் எப்போயுமே துவைப்பேன். ஏதாவது ரொம்ப ரேராக இருந்தால் தான் வாஷிங் மிஷினில் போடுவேன். ஸோ வெள்ளிக்கிழமை இந்த பெட்ஷீட்டு இது மாதிரி துவைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வாஷிங் மிஷினில் போட்டுக்குருவேன். ஸோ அதனால் 2 நாள் துணி தான் இருந்துச்சு. போய் அதனால் கையிலே துவைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 9:30க்கு போனேன். போய் குளிச்சுட்டு துணி துவைச்சிட்டு வர்றதுக்கு 10:30 ஆயிடுச்சு. 10:30 ஆனதுக்கப்புறம் எப்பயும் போல் கிச்சனில் முன்னாடியே கழுவி பெருக்கி போட்டு போனதுனால எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்போயுமே மஞ்சள் குங்குமம் வச்சு ஸ்டார்ட் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நமக்கு. எங்கள் அம்மா வந்து இது மாதிரி தான் பண்ணுவாங்க. வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சுனாலே குளிச்சுட்டு தான் சமைக்கவே போவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நானும் ஃபாலோ பண்ணுவேன். இப்போ பார்த்திங்கன்னா காஃபி போட்டுக்கிட்டு இருக்கேன். காஃபி போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வேலை பார்த்தோம்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எப்போயுமே டீ இல்லை காப்பி ஏதாவது போட்டுருவேன். மேக்ஸிமம் எனக்கு காப்பி தான் பிடிக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா ஃபில்டர் காப்பினா ரொம்ப பிடிக்கும். நாள் முழுக்க அப்படியே குடிச்சிட்டே இருக்கலாம் போல் இருக்கும். அந்த ஃபில்டர் காப்பி அவ்வளோ பிரியமாக இருக்கும். தனியாக இருந்தேன்னா எப்போ பார்த்தாலும் காஃபி தான் போட்டு குடிச்சிட்டே இருப்பேன். பையன் வேறு வீட்டில் இருந்தால் அவனுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா லாஸ்ட் எக்ஸாம் சோசியலு. ஸோ அவன் இருந்ததுன்னா ஏதாவது வம்பு பண்ணிக்கிட்டே இருப்பான். படிப்பான், கொஞ்சம் நேரம் படிப்பான், அப்புறம் வந்து வம்பு பண்ணிக்கிட்டே இருப்பான். ஸோ அவனோட பேசிக்கிட்டே காஃபியும் போட்டு குடிச்சாச்சு. அவன் வேணான்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 அடுப்புலையும் ஒரு அடுப்பில் பருப்பு வச்சுட்டேன். இன்னொரு அடுப்பில் சாதம் வடிக்கிறதுக்கு உலையும் காய போட்டுடலாம் அப்படின்ட்டு காய போட்டாச்சு. காய போட்டுட்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா காய்கறி எல்லாமே நறுக்கி எடுத்து வச்சுருவோம். அதுக்குள்ளே கொஞ்சம் இடமும் க்ளீன் ஆயிரும் சொல்லிட்டு நறுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி என்ன சாம்பார்னு பார்த்திங்கன்னா முள்ளங்கி, முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு கேரட் பொரியல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து பாவக்காய் வறுவல் தான் பண்ணலாம் சொல்லிட்டு பண்ணியிருந்தேன். பொண்ணு வேறு ஹாஸ்டல்லேருந்து இன்றைக்கி வர்றா. அவளுக்கு பார்த்திங்கன்னா பாவக்காய்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால பாவக்காய் வந்து வறுவல் வேணால் நாளைக்கு வேணால் சிப்ஸ் மாதிரி போட்டு கொடுத்துக்குருவோம் அப்படின்ட்டு பாவக்காயை வந்து எடுக்கலை. ஏன்னா அது வந்து ரொம்ப ஃப்ரிட்ஜிலே வச்சு பாவக்காய்லாம் சீக்கிரமாகவே அழுகி போயிடும், முத்தி போயிடும். அதனால் அந்த மாதிரி அழுகிறது, முத்தல் இந்த மாதிரி ஐட்டம்லாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து காலி பண்ணிடணும். அதனால் சரி நாளைக்கு வந்து சிப்ஸ் மாதிரி போட்டு கொடுத்துக்குருவோம் அப்படின்ட்டு அதை எடுக்கல. கேரட் இருந்ததுனால கேரட் வந்து பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எல்லாமே நறுக்கி வச்சுட்டேன். அந்த சைடு பார்த்திங்கன்னா கேரட்டு மிக்சியில் போட்டு பிரீத்தி தான் நான் யூஸ் பண்ணுவேன். டக்குன்னு அதில் வந்து துருவி கொடுத்துரும். ஸோ அது வந்து இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் துருவுறதுக்கெலாம். ஸோ அதனால் நான் கேரட் வந்து அதில் துருவி வச்சுருக்கேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா பருப்பு வேக வச்சுருந்தேன். அதில் வந்து ரசம் வைக்கிறதுக்காக ஒரு தக்காளியும் உள்ளே போட்டு வச்சுருந்தேன். அதிலேருந்து கொஞ்சம் அந்த தக்காளியையும் கொஞ்சம் பருப்பையும் எடுத்து தனியாக வச்சுட்டேன் ரசம் வைக்கிறதுக்கு. இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா அந்த பீட்டர் வச்சு நல்லா அப்படி கடைஞ்சி விட்டுட்டோம்னா நல்லா அப்படியே பருப்புலாம் அப்படியே கரைஞ்சிரும். அப்போ தான் சாம்பார் வந்து நல்லா கெட்டியாக இருக்கும். இல்லாட்டி முழுசாக பருப்பு இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதை நல்லா பீட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சுட்டு இங்கே பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு வந்து ஒரு வழியாக தாளித்து விட்டுறலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் கடைசியாக தாளிப்பாங்க. நான் கொஞ்சம் ஒவ்வொரு நேரம் பார்த்திங்கன்னா முதலே எல்லாம் தாளிச்சுட்டேன். சில நேரம் எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாகவும் தாளிப்பேன். இன்றைக்கி வந்து எல்லாமே முதலே தாளித்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடாயை எடுத்து வச்சுருக்கேன். இதில் எப்பயும் நான் போடுற மாதிரியே கடுகு, சீரகம், வெந்தயம் நான் வந்து நிறைய வீடியோ வந்து போட்டேன் சாம்பார் வைக்கிறேன். அதனால் இதில் வந்து நான் டீட்டெயிலாக காமிக்கலை. சும்மா அப்படியே லைட்டாக மேலோட்டமாக தான் நான் வந்து இதில் வந்து சொல்லியிருக்கேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா புளி வந்து ஊற வச்சுருக்கேன் சாம்பாருக்கும் ரசத்துக்கும். இங்கிட்டு பார்த்திங்கன்னா சாம்பாரை தாளித்து விட்றலாம். தாளித்து விட்டோம்னா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு சாம்பார் வந்து தாளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா அரிசியும் போட்டு அதுவும் வெந்துக்கிட்டு இருக்குது. இந்த சைடு அடுப்பு ஒன்று சும்மா தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து கேரட்டை வந்து தாளித்து விட்டுடலான்னு சொல்லிட்டு கடாயை எடுத்து வச்சுட்டேன். இதை சாம்பாரை தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கேரட்டையும் தாளித்து விட்டுக்கலாம். ஏன்னா இதையும் அதையும் பண்ணோம்னா ஏதாவது ஒன்று மறந்துடும். அதனால் இதை வந்து இன்னும் அடுப்பு வந்து பற்ற வைக்க ஆன் பண்ணலை. நான் ஆன் பண்ணாமல் இதை தாளித்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா இங்கிட்ட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கரெக்டாக இது வந்து 1 ஹவரில் இந்த லஞ்ச் வந்து முடிஞ்சிருச்சு. கரெக்டாக சாம்பார் கேரட்டு பொரியல் பண்ணுறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சாதமும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக ரசத்தையும் தாளித்து விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அங்கிட்டு வதக்கி விட்டுட்டேன். முள்ளங்கி வந்து எப்போயுமே வதக்கி விட்டு சாம்பார் வச்சா தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் நல்லா முள்ளங்கி வந்து வதக்கிட்டோம்னா அந்த முள்ளங்கியோட வாசனையெல்லாம் இருக்குது. அது வதக்காமல் விட்டோம்னா
அதனால் எப்போயுமே சாம்பார் வைக்கும்போது முள்ளங்கி வந்து இந்த மாதிரி முதல்ல வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டு தாளிச்சுட்டு முள்ளங்கியும் போட்டு தாளிச்சிட்டோம்னா அந்த வாசனை வந்து இருக்காது. ஆனால் இந்த முள்ளங்கி சாம்பார் வைக்கல எப்போயுமே கொஞ்சம் பருப்பு அதிகமாக தான் போடணும். ஏன்னா இது முள்ளங்கியிலேருந்தே தண்ணி விட்டு வரும். அப்புறம் சாம்பார் வந்து ரொம்ப தண்ணியாக போயிடும். அதனால் அதை வந்து கொஞ்சம் கவனமாக இது பண்ணிக்கணும். அதுவும் இல்லாமல் புளிப்பு காரம் வந்து கொஞ்சம் இது வந்து கூடுதலாக தான் நம்ம எப்பயும் வைக்கணும் நார்மலாக வைக்கிறத விட. இந்த சைடு பார்த்திங்கன்னா கேரட்டை வந்து தாளித்து விட்டுட்டேன். கேரட்டு தாளித்து விட்டோம்னா அது பாட்டுக்கு வெந்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி 3 அடுப்பு இருக்கையில் பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா ஈஸியாக டக்கு டக்குன்னு நம்ம வந்து வேலையை முடிச்சிடலாம். மத்தியானம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்ப ஹெவியாலாம் இருக்காது. ஒரு சாம்பார் ஒரு பொரியல் அவ்வளோதான் வைப்பேன். எப்போயாவது ஒருக்கா தான் ரசம் வைப்பேன். ரசமுமே பார்த்திங்கன்னா அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க, வேஸ்ட்டாக தான் போகும். அதனால் ரசம் வந்து அதிகமாக வைக்க மாட்டேன். இன்றைக்கி வந்து வச்சுருக்கேன், கொஞ்சம் தான் வச்சுருக்கேன். கரெக்டாக ஒரு வேலைக்கு தக்கனா இன்றைக்கி வச்சுருக்கேன் நான். இப்போ பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு பொடி போட்டு வதக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பொடி போட்டு வதக்கிட்டிங்கன்னா சாம்பார் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சமையல்காரங்களாம் அப்படி தான் பண்ணுவாங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா சக்தி மசாலா சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் கொஞ்சம் தனியாத்தூளும் போட்டு வச்சோம்னா சாம்பார் சூப்பராக இருக்கும். வீட்லேயும் அரைச்ச பொடி இருக்குது. இது மாமியார் வந்து ஏதோ ஃபங்க்ஷனில் இருந்துச்சுன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஸோ அதனால் நான் இப்போ அதை காலி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டுருக்கேன். அதுவும் நல்லா வாசனையாக தான் இருக்குது. நல்லாயிருக்கு சக்தி மசாலா சாம்பார் பொடி. இல்லைன்னா அதிகமாக நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா கேரட்டுக்கு கொஞ்சம் லேசாக தண்ணியை தெளித்து விட்டு மூடி விட்டோம்னா நல்லா வெந்துடும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம்னா அப்படியே சொதன்னு ஆயிரும். அதனால் லைட்டாக தண்ணியை தெளித்து விட்டு சிம்மில் வச்சுட்டோம்னா அது பாட்டுக்கு கேரட் வந்து வெந்துடும். எப்பயுமே கேரட் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் மூடி வச்சாச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா இன்னும் வதக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ தான் தண்ணியை ஊற்றுறேன் நான். தண்ணியை ஊற்றி அதை வந்து நம்ம மூடி வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு வெந்துக்கிட்டு இருக்கும் காய்கறி எல்லாமே. இங்கிட்டு எல்லாம் வேகிறதுக்குள்ளே மிச்சம் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரத்தை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டோம்னா நமக்கு வேலையும் சீக்கிரமாகவே குறைஞ்சிரும். அடுப்பு வந்து எப்போயுமே நம்ம க்ளீனாக வச்சுக்கிட்டோம்னா தான் நமக்குமே இப்போ ஒரு சமைக்கிறதுக்குமே தோணும். திடீர்னு யாராவது வந்தாலே என்ன இந்த அடுப்பு வந்து இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். முகம் சுளிக்கிற மாதிரி இருக்குது. வெளியே சொல்ல மாட்டாங்க, என்ன இப்படி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எப்போயுமே கிச்சன் வந்து நீட்டாக இருந்தால் தான் நமக்குமே பார்க்குறதுக்கு ஒரு தண்ணி குடிக்கவோ வைக்கவோ நமக்குமே பார்த்திங்கன்னா ஒரு நல்லாயிருக்கும். எப்போயுமே நான் வந்து பாத்திரங்கள் வந்து போடவே மாட்டேன். பாத்திரம் கிடக்கிறதுமே எனக்கு பிடிக்காது. அதே மாதிரி துணிகளும் பார்த்திங்கன்னா அன்னன்னைக்கு உள்ள துணியை வந்து நான் துவைச்சிருவேன். எப்போயுமே அதை வந்து சேர விட மாட்டேன். ஏதாவது முடியலை வைக்கலை வேலை வந்து அதிகமாக இருக்குது அந்த மாதிரி டயத்தில் தான், அதுவும் ஒரு நாள் இல்லை 2 நாள் தான், அதுக்கு மேலே அப்போ 1 வாரம் அந்த மாதிரிலாம் சேர்த்து வைக்க மாட்டேன். பிடிக்கவே பிடிக்காது எனக்கு. ஸோ அந்த பாத்திரம் கழுவுறது இந்த துணி சேர்த்து வைக்கிற இந்த 2 விஷயங்களுமே வீட்டில் வந்து இருக்கக்கூடாது. இப்போ அவ்வளோதான். இந்த சைடு ரசமும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கிட்டு சாதமும் வடிச்சிட்டேன். கேரட் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் பார்த்திங்கன்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. டக்குன்னு பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணணும். 3:30க்கெலாம் பொண்ணு வந்துடுவா. வந்தோடனே ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்பா. இப்போ பாருங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஏலக்காயும் ஜீனியும் வந்து பொடிச்சு வச்சுருக்கேன். இது வந்து 1/2 கப் எடுத்துக்கலாம். பொடிச்சுட்டு அளந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோக்கு இருக்குது. இதில் 1/2 கப் வருது. அதனால் பொடிச்சுட்டு 1/2 கப் அளந்து எடுத்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு கூட போயிடும். கூட போயிடுச்சுன்னா அப்புறம் கறி போயிடும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு. கொஞ்சமாக 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதை தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். மெஷரிங் கப்பில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. ஏன்னா இப்போ பாருங்கள் 1/2 கப் அளவு கரெக்டாக தண்ணி வந்திருக்கு. இந்த அளவுக்கு இருக்கணும். இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் குட்டி குட்டி போண்டாவாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் மாவு நல்லா 1/2 மணி நேரமாக ஊறிடுச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கையில் எண்ணெய் இல்லைன்னா தண்ணி தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு சின்ன சின்ன பாலாக உருட்டி போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு போட்டுக்கோங்க. இல்லை பெருசாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி குட்டி குட்டியாக தான் போடுறேன். கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும். ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. நான் மீடியமான ஃப்ளேமில் தான் வச்சு பொரிச்சிருக்கேன். இல்லைன்னா உங்களுக்கு சட்டுன்னு கருகிரும்.
உள்ளேயும் வேகாது. பொண்ணு வந்து ஹாஸ்டல்லேருந்து வந்துட்டா, ஸ்நாக்ஸ் ஏதாவது செய்யுங்கம்மா அப்படின்னா, அதனால் டக்குனு முடியாயிருச்சு. நல்லா முறுமுறுப்பாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். வாங்க ஐஸ்வர்யா மேடம், வாங்க. இவங்க தான் ஐஸ்வர்யா. ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்டாங்க. இந்தாங்க, எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்க. இங்கிட்டு வா. பார்த்து முடிக்கு பசங்க சாப்பிட்டுட்டே இருக்கிய, சொல்லு. ஆவி பறக்குதா? சரி போயிட்டோம், அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு, போயிட்டோம். இந்த விளாக் இதோட முடியுது. நாளைக்கு இன்னொரு விளாகோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.